சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சின்னராமலிங்கபுரம் கிராமத்தில் உள்ள இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சில வாரங்களுக்கு முன்பு வீசிய சூறாவளி காற்றில் வகுப்பறை மேற்கூரைகளின் ஓடுகள் சரிந்து விழுந்தன. மற்ற ஓடுகள் எப்போது வேண்டுமானாலும் விழலாம் என்ற சூழலில் பள்ளிக்கூட கட்டட வளாகத்திலேயே அமர வைத்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆசிரியர்கள். வாரத்துக்கு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதனால் நாங்கள் எப்போயுமே வெளியே தான் உட்காந்து படிக்கிறோம். திடீர்னு மழை வந்துடு, சாயந்தரம் எங்களுக்கு லீவ் விட்றாங்க, படிக்கவே முடியல. திடீர்னு ஓடு விழுந்துருது. எங்களுக்கு வேறு பள்ளிக்கூடம் கட்டித்தாங்க, இல்லைன்னா இடிச்சு கட்டித்தாங்க பள்ளிக்கூடம் ஓடி இடிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் வெளியவே உட்காந்து படிக்கிறோம். அதனால் எங்களுக்கு கண்ணில் தூசி விழுகுது. எங்கள் சாருங்க எங்களை சீக்கிரமே பள்ளிக்கூடம் விட்டுறாங்க. மழை பெய்யுது எங்களுக்கு, அதனால் எங்கள் சார் சீக்கிரமாக பள்ளிக்கூடம் விட்டுறாங்க. வகுப்பறைகளுக்கு வெளியே அமர்ந்து படிக்கும்போது பலத்த காற்றோ லேசான தூறலோ இருந்தால் கூட வகுப்புகளை நடத்த முடியாத சூழல் நிலவுகிறது என்கிறார்கள் மாணவர்கள். 2005ஆம் ஆண்டு முதலே இந்த பள்ளி கட்டடம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் இதனை சரி செய்ய பள்ளிக்கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் என அதிகாரிகளிடத்தில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிறார்கள் கிராம மக்கள். ஒரு காற்று மழைக்கு ஸ்கூல் நடக்காத நேரத்தில் உள்ள ஓடு உடஞ்சி விழுந்துருச்சு. இதே இது ஸ்கூல் இருந்து நடந்துக்கிற நேரத்தில் இந்த ஓடு விழுந்துருச்சுன்னா எத்தனை குழந்தைங்க உயிர் பாதிப்பு அடைஞ்சிருக்கும். இது கவர்மெண்ட்டு தர முடியுமா? தயவுசெய்து இந்த ஸ்கூலை புதுசாக கட்டித்தரதுக்கு கவர்மெண்ட்டு இதை முதல்ல செஞ்சு தரணும்னு சொல்லி ரொம்ப ஊர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் நிலை குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது கல்வித்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு கட்டடத்தை பராமரிக்க பரிந்துரை செய்திருப்பதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக விருதுநகரில் இருந்து செய்தியாளர் கணேஷ்குமார்.